கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களுக்கு புதிய நன்மையினாலும், புதிய கிருபைகளினாலும், புதிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 John 4th chapter verse 16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பா அன்பாகவே இருக்கிறாங்க. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, அப்பா அன்பாகவே இருக்கிறார். உங்க மேல அன்பு வைத்தது நிமித்தம்தான் என் உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பூமிக்கு வந்தாங்க. ஏன் உயிரை கொடுக்கணும்னு வந்தாங்க? உங்க மேல அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாங்க. என் பிள்ளைங்க யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. பாவம் செய்யற எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுவோம். இந்த உலகத்துல யாருமே நீதிமான் கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருப்பாங்க. அந்த பாவத்து நிமித்தம் நிச்சயமாக எங்க போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. நம்மெல்லாம் யாரோட பிள்ளைங்க? ஏசப்பாவோட பிள்ளைங்க. நாம யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் அப்பாவுடைய சித்தம். நாம் எல்லாரும் அவர் கூடயே இருக்கணும், நித்தியமா அவர் கூட இருக்கணும்ன்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஏசப்பா உயிரை கொடுக்கணும்னே இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பா ப்ரூவ் பண்ணி காண்பித்தாங்க. இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகளான உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் அன்பாக இருக்கிறேன். உங்கள் மேல, உங்க குடும்பத்து மேல அன்பாக இருக்கிறேன். உங்களுக்காக தான் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அப்பாவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அப்பா அவருடைய ரத்தத்தினால உங்களையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கும் நித்திய ஜீவனை தருவார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அப்போ நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க விசுவாசிங்க. அன்பில் நிறைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். அதுல நாம் நிலைத்திருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனும் உங்களில் நிலைத்திருக்கிறாங்க. அதுலயே வசனம் 8 பாருங்க, verse 8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்பு இல்லாதவன் தேவனை அறியவே முடியாது. அப்ப தேவனை அறியணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? அன்பு வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். John 3rd chapter verse 16. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் எவ்வளவு அருமையா சொல்றாங்க, தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். இந்த பூமியில நீங்க வாழும் பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாய் வாழ வேண்டும். அதுதான் அப்பாவுடைய விருப்பம். 3 யோவான் 2ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, 3rd John 2nd verseல, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். நீ எல்லாவற்றிலும் சந்தோஷமா, இங்கேயும் சந்தோஷமா இருக்கணும், அப்புறம் மரித்ததுக்கு அப்புறம் அப்பாவோட மடியில போய் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த பூமிக்கு அப்பா ஒரு டூர் மாதிரி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த உலகத்தை நான் படைத்திருக்கிறேன், நான் எவ்வளவு அழகா படைத்திருக்கேன் பாருன்னு சொல்லி ஒரு டூர் மாதிரி தான் அப்பா இந்த உலகத்திற்கு நம்ம அனுப்பி இருக்கிறாங்க. வந்து டூர் மாதிரி நம்ம சுத்தி நல்லா பார்த்துட்டு திருப்பி எங்க போகணும்? அப்பா கிட்ட தான் போகணும். ஆனா பிசாசு என்ன பண்றான்? நம்மளை பாவம் செய்ய வைத்து நரகத்துக்கு கொண்டு போகிறான். அப்பா கிட்ட போகாம நரகத்துக்கு. இதை பார்த்து அப்பா என்ன பண்ண, ஐயோ என் பிள்ளைங்க நரகத்துக்கு போறாங்களேன்னு பதபதைத்து தான் அவர் எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பழைய ஏற்பாடுல பரலோகத்துல இருந்து அப்பா செய்தாங்க. குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குறதா இருந்தாலும் சரி, மரித்தோர்களை உயிரோடு எழுப்புறதா இருந்தாலும் சரி, எவ்வளோ அற்புதங்கள் நீங்க பழைய ஏற்பாடு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாவற்றையும் அப்பா பரலோகத்துல இருந்து செய்தாங்க. பூமிக்கு வந்துதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. மரித்த லாசரு, யவீரின் மகள், நாயின் ஒரு விதவின் மகள், ஏராளமான குஷ்டரோகிகள், குருடர்கள் எல்லாருக்கும் சோகம் கொடுத்தாங்க. இதெல்லாம் அப்பா பரலோகத்திலிருந்தே செய்ய முடியும். ஏன் பூமிக்கு வந்தாங்க? ஒரே காரணம், பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் உங்கள் மேல அப்பா அன்பு வைத்திருக்கிறாங்க. அதுக்குதான் இந்த பூமிக்கு வந்தாங்க. வந்து என் பிள்ளைங்க நரகத்துக்கு போக கூடாது, என் கூட பரலோகத்துல இருக்கணும்னு சொல்லி அப்பா உயிரை கொடுத்தாங்க. அதுதான் இந்த தம்முடைய சொந்த குமாரன் என்று பார்க்காம அப்பா என்ன பண்ணாங்க? இந்த பூமிக்கு அனுப்புனாங்க. அவரை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அப்பாவை விசுவாசிக்கிற எல்லாரும் நித்திய ஜீவனை தராங்க. அப்பா கூட நம்ம இருக்க போகிறோம். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலக அன்பு கூர்ந்தாங்க.
ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமன்ஸ் 5th chapter verse 8. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்படி அன்பை விளங்க பண்ணினார்? நாம் பாவியா இருக்கும் பொழுது தேவன் அப்பா நம்ம மேல அன்பு வைத்திருந்தாங்க. அதுதான் அன்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட வேலை செய்யறவங்க, கூட பழகுறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க, பெற்றோரு எல்லாருக்குள்ள ஏன் சண்டை வருது? அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க எனக்கு கெட்டது செஞ்சுட்டாங்க, அவங்க நல்லது செய்யல, அவங்க மேல இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவர்களுக்குள்ள சண்டை. இங்க அப்பா பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்றாங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, நம்ம நல்லா இருக்கும்போது அப்பா மரிக்கலையா, நம்ம பாவிகளா இருக்கிறனாலதான் மரித்தார். இன்னைக்கு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, அவங்க இதை செஞ்சதுனால அவங்க கூட பேச மாட்டேன், செத்தா கூட அவங்க மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன் அப்படி சொல்லி அநேக காரியங்களை பேசுறாங்க. ஆனா அப்பாவோட அன்பு பாருங்க, பாவியா இருக்கிற நம்ம மேலதான் அப்பா அன்பு வைத்தாங்க. நமக்காக தான் கல்வாரி சிலுவையில மரித்தாங்க. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இன்று வரைக்கும் உலகம் முடிகிற வரைக்கும் அப்பா அன்பை விளங்க பண்ணுகிறார். யாரெல்லாம் உண்மையாக அப்பா நீங்க எனக்காக தான் மரிச்சீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அப்பா இந்த பூமிக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க, நித்திய ஜீவனையும் கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. எப்படி நம்ம நீதிமானானோ? அப்பாவுடைய ரத்தத்தினால. விசுவாசி நாமப்பா எனக்காக தான் நீங்க மரிச்சீங்க, நான் விசுவாசிக்கிறேன், உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்டோம்னா அடுத்த செகண்டே நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த அப்பாவுக்கு வல்லமை உண்டு. கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. அவராலேயே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நிச்சயமா அப்பா சொல்றாங்க. அப்பா நிச்சயமா சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்பா சொன்னாலே நடக்கும். சொல்லுவோம் பாருங்களேன், ஏதோ ஒரு நம்ம காரியம் சொல்றோம், அது அவங்க நம்மள நிச்சயமா சொல்றேன்ப்பா, சத்தியமா சொல்றேன்ப்பா, நம்புப்பான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஏசப்பா பாருங்க, அவர் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு வாட்டி சொன்னாலே பூமி வானம் வந்துச்சு, அவ்வளவு பெரிய பூமியே வந்தது, அவ்வளவு பெரிய சமுத்திரம் வந்துச்சு, சூரியன் வந்தது, எல்லாம் வந்தது. அப்பா சொல்றாங்க நம்ம நம்பணுன்றதுக்காக நிச்சயமாகவே நான் உங்களை ரட்சித்து கொள்வேன் என்று சொல்றேன். நிச்சயமா அவர் செய்வார். அதே நேரத்துல நாம என்ன செய்யணும்? அவர் இவ்வளவாக நம்ம மேல அன்பு கொடுத்து, உயிரையே கொடுத்து 3வது நாள் எழுந்து இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். எதுக்கு கூட இருக்காங்க? நாம எதிலையும் விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையா இருந்து அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கூடவே இருக்காங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக வேண்டும் என்பதற்காக தான் உங்களோடு கூட இருக்கிறாங்க. நீங்க ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக உங்களோடு கூட இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? ஜெயம் பெற வாழ்க்கையை வாழணும்னா நாம என்ன செய்யணும்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்க என்கிட்ட அன்பா இருந்தா பைபிளை படிங்க. முதல்ல அப்பா என்ன சொல்றாங்க? வேதத்தை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். படிச்சாதான் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். அப்பாவுக்கு பிடிச்சதை செய்யணும். நீ உலகத்தான் பார்த்தீங்கன்னா யாரையாவது அட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிடிச்சதை இவங்க செய்வாங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்மள பிடிக்கும்னு சொல்லி. நம்ம யாரையும் அட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம யாருக்கும் காக்கா பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம யாருக்கும் ஐஸ் வைக்கணும்னு அவசியம் இல்ல. வேலைக்காகவோ மற்ற காரியங்களுக்காக யாரையும் நம்ம ஐஸ் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்பா மேல விசுவாசம் வைத்து அப்பாவுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழணும். அப்பாவுக்கு பிடித்த வாழ்க்கைன்னா எப்படி தெரியும்? நம்ம பைபிள் படிச்சாதான் தெரியும். அதுக்குதான் பைபிள் அதிகமா நம்ம படிக்கணும். பைபிள் அதிகமா படிக்கும் பொழுது அப்பாவுக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுது. நம்ம நடக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 John 5th chapter verse 3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது, அப்பாவோட வார்த்தையை கைக்கொள்வது, அதன்படி நடப்பதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இன்னைக்கு நமக்கு பிரியமான ஏதோ ஒரு காரியம் சொல்றாங்கன்னா அது கஷ்டமான காரியம் இருந்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு செஞ்சோன்னு நம்ம ஏன் சொல்றோம்? அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக.
அப்பாவோட வார்த்தைய நம்ம படிச்சோம்னா, இன்னைக்கு அப்பா நம்மள வந்து எதுவும் கஷ்டமான வேலை செய்ய சொல்லலையே. இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் நடந்து வான்னு சொல்றாங்களா? இல்ல வந்து மொட்டை அடிச்சுக்கன்னு சொல்றாங்களா? கஷ்டமான வேலை சொல்றாங்களா? ஒண்ணும் கஷ்டமான வேலை சொல்லலையே. இருக்கிற இடத்திலேயே ஏசப்பா எனக்காக தான் மரிச்சீங்கன்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க இருதயத்துல உங்க இருதயத்துல வாசம் செய்ய அப்பா இருக்கு. அப்பா கேட்கறது வேற ஒண்ணும் இல்ல. என் மகனே, என் மகளே உன் இருதயத்த தான்னு தான் கேட்கறாங்க. கோடி கோடியா காசு குடு எதுவுமே அப்பா கேட்கல. உங்க இருதயத்த தான் கேட்கறாரு. உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல வாசப்படில நின்று நான் கதவை தட்டுகிறேன். யார் திறந்தாலும் அவங்க இருதயத்துக்குள்ள வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்று உங்க இருதயத்துக்குள்ள வர விரும்புகிறார். எதுக்கு வர விரும்புகிறார்? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமாக நன்றா இருக்கணும். மரித்தாலும் என் கூட வந்து இருக்கணும்னு அந்த ஒரு நல்ல எண்ணம். அதான் சொல்றாங்க. நீங்க அதிகமா பைபிள் படிக்கும்போது, அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அதின்படி நீங்க நடக்கணும். அததான் கைக்கொள்ளணும் என்று சொல்றாங்க. கைக்கொள்ளணும், அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். வேற ஒன்றும் கிடையாது. இந்த வானத்துக்கும், பூமிக்கும் எவ்வளவு தூரமோ நான் அவ்வளோ அன்பு வைத்திருக்கேன். அதெல்லாம் அப்பா நம்பவே மாட்டாங்க. நீங்க பைபிள எவ்வளோ அதிகமா படிக்கிறீங்களோ, அப்பா அப்பதான் என் பிள்ளை என் மேல அன்பா இருக்கு. வேற என்ன செஞ்சாலும் அப்பா நம்ப மாட்டாங்க. இங்க இருந்து நீங்க 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய சர்ச்சுக்கு போனா கூட அப்பா நம்ப மாட்டாங்க. அப்பா அவருடைய வசனத்த, வேதத்த, அப்பாவுடைய வேதத்த நீங்க எவ்வளோ படிக்கிறீங்களோ, அப்பதான் அப்பா உங்கள நம்புவாங்க. நீ என் மேல அன்பு வைத்திருக்கன்னு சொல்லி. டெய்லி 2 அதிகாரம் படிக்கிறீங்களா? 1 அதிகாரம் படிக்கிறீங்களா? இல்ல 5 அதிகாரம் படிக்கிறீங்களா? அப்பா நான் அன்பு வச்சிருக்கேன்னு 6 அதிகாரம் படிங்க. நான் 3 அதிகாரம் படிக்கிறேன். 3 வேளை சாப்பிடுறதுனால 3 அதிகாரம் படிக்கிறேன். 1 அதிகாரம் சேர்த்து படிங்க. அப்பா நான் அன்பு வச்சிருக்கேன்னு காட்டுங்க. அப்பா அதுல தான் மயங்குவாங்களே தவிர, வேற எதுல நீங்க கோடி கோடி குடுத்தாலும் அப்பா மயங்க மாட்டாங்க. வேற எதுலயுமே அப்பா மயங்க மாட்டாங்க. பைபிள் அதிகமா படி. அப்பாவோட வார்த்தை அதிகமா படி. அதுதான் முக்கியம். அந்த வார்த்தைய படிச்சு அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படி நடங்க. அது பாரமானவைகள் அல்ல. இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இன்னிலிருந்து நான் வேதத்தை அதிகமாய் படிப்பேன். நான் உங்க மேல இன்னும் அன்பு கூறுவேன். எனக்காக நீங்க உயிரே கொடுத்திருக்கீங்கப்பா. நான் நிச்சயமாய் படிப்பேன் என்று சொல்றாங்கப்பா. இப்பொழுதும் இந்த நொடியும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது. ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றாங்க. எல்லா மரண ஆவிகள், பலவீனங்கள் எல்லாம் விலகி போகிறது. ஐசியூல இருக்கிற எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ. இது மரண ஆவிகள், பில்லி சூனிய கிரியைகள் எல்லாம் அலறி அடித்துக் கொண்டு வருகிறது. இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீர். குருடர்கள் பார்க்கிறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, குஷ்ரோகிகள் சொஸ்தமாகறாங்க. எல்லா கடன் உபத்திரவங்கள் மாறுகிறது. பிசினஸ் பிளரிஷ் பண்றீங்க, குழந்தை பாக்கியத்தை தரீங்க, திருமண தடைகளை உடைத்து திருமணத்தை நடத்துறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா விதமான அற்புதங்களும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக தேங்க்யூ. நீங்க அன்பு கூறுறீங்கப்பா. என் பிள்ளைகள் நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி இந்த அற்புதத்தை நீங்க செய்து விட்டதற்காக காத்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக ரட்சகர் மீட்பன் பரிசுத்தரமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். பிரைஸ்.